ஹலோ வெல்கமர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலை சீரியல் தாங்க. மலை சீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருந்துட்டு இந்த கையால் தான் நான் வந்து பலார்னு வந்து மல்லியை வந்து அரைஞ்சிட்டேன். நான் என்னை வந்து என் கையை வந்து நானே வந்து ஹா 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 ஹான்னு வந்து அடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து பலார்னு வந்து அடிச்சுக்கிட்டாருங்க. சரி, ஓகே, நம்ம வெண்பா குட்டியும் இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன மன்னிச்சிருங்க மல்லியம்மா, நான் தான் வந்து தப்பு பண்ணிட்டேன். என்னால் தான் வந்து உங்களுக்கு இந்த பிரச்சனையை வந்து நான் வந்து அந்த கோயிலுக்கு வந்து கோயிலுக்குள்ளேயே வந்து உங்கள் கூடயே வந்து உக்காந்துட்டு இருந்தால் எனக்கு வந்து ஒரு பிரச்சனையும் வந்து இருந்திருக்காது இன்றைக்கி. இதுக்கு பிரச்சனை வந்து காரணமே வந்து நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெண்பாவும் ஒரு பக்கம் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து மல்லி வந்து வீட்டை விட்டு வந்து வெளியே போயாச்சுங்க. வெளியே போன மல்லி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கோயிலில் வந்து போய் உக்காந்துக்கிட்டு ஒரு பக்கம் வந்து வெளிச்சம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ஆனால் அதெல்லாம் வந்து நீ வந்து உன் கனவு தான். உனக்கு வந்து கோட்டையை வந்து கட்டி வச்சிருக்க நீ. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ வந்து எங்கே இருக்கியோ அதே இடத்துல தான் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து என்னை வந்து மொத்தமாக வந்து எனக்கு வந்து ஒன்றுமே இல்லாத வந்து பண்ணி விட்டுட்டியே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த கடவுள்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்காங்க நம்ம மல்லி இருந்துட்டு. மல்லி, நீங்கள் வந்து கவலையே படாதீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக வந்து விஜய் வந்து கண்டிப்பாக வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுதான் வந்து நடக்க போகுது. அப்படி வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருந்துட்டு கண்டிப்பாக வந்து அவரும் வந்து நிம்மதியாக வந்து தூங்க மாட்டார் வீட்டில். கண்டிப்பாக வந்து அவரும் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு, நீங்களும் ஒரு பக்கம் வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த கொசுக்கடியிலையும் அந்த இருட்டில் அந்த நேரத்தில் வந்து ஒரு பொம்பளை வந்து தனியாக வந்து எப்படி வந்து கோயிலில் வந்து சர்வே வந்து பண்ண முடியும்? கண்டிப்பாக வந்து கோயிலை வந்து இழுத்து மூடிடுவாங்க. அது கொஞ்ச நேரம் தான் வந்து கோயில் வந்து ஓப்பனில் இருக்கும். அதே மாதிரி வந்து நம்ம விஜய் இருந்துட்டு கண்டிப்பாக வந்து அவர் வந்து எங்கேயும் போயிருக்க மாட்டார் ரொம்ப தூரத்துக்கு. நம்ம வந்து போயிட்டு வந்து மல்லியை வந்து தேடுறதுக்கு வந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் ஒரு பக்கம் வந்து கண்டிப்பாக வந்து தேடுவாருங்க. அப்படி வந்து தேடினான்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய்க்கு வந்து மல்லி வந்து கிடைக்கவே மாட்டாங்க. ஏன் அப்படின்றத வந்து கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து மல்லிக்கு வந்து செம்ம கோவத்தில் இருக்காங்க. ஏன் மேலே வந்து கையை வைக்கிறதுக்கு அவர் வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்ருக்காங்க. அவர் வந்து யார்? அவர் வந்து ஒன்று தொட்டு தாலி கட்டின புருஷன். அதனால் வந்து அடிக்கிறதுக்கு உரிமை இருக்குது. ஆனால் இருந்தாலே வந்து அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து ஒருத்தங்க மேலே வந்து கையை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும். என்ன இருந்தாலும் வந்து வாய் வார்த்தையோடு வந்து பேசியிருந்திருக்கலாம் நம்ம விஜய். என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த இடத்துல வந்து கேட்டிருக்கலாம். ஆனால் இருந்தாலே வந்து விஜய் வந்து என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மல்லி வந்து நம்ம மேலே வந்து நான் வந்து உரிமையாக தான் இருக்கேன் அப்படின்றதுனால வந்து அடிச்சிட்டாரா என்னன்னு சொல்லிட்டு வந்து புரிய வரல. ஆனால் அடித்தது வந்து விஜய் வந்து நீங்கள் வந்து பண்ணது வந்து தப்பு. அது வந்து மல்லி வந்து கேட்டதும் வந்து கரெக்டு தான். மல்லிக்கு வந்து ஒரு நியாயம் வந்து கிடைக்கணும். அதுவே வந்து மல்லி வந்து உங்களை வந்து அடிச்சிருந்தா அந்த இடத்துல நீங்கள் வந்து எந்த இடத்துல வந்து இருந்திருப்பீங்க? உங்கள் மட்டு மரியாதையை வந்து அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து காப்பாற்றிக்க முடிஞ்சிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதிர்பார்த்துக்கோங்க. சரி, ஓகே, இப்போ வந்து 2 பேரும் வந்து ஆளுக்கு ஒரு ஒரு திசையில் வந்து உட்காந்துக்கிட்டு புலம்பிகிட்டு இருக்கீங்களே. நான் வந்து கனவு கோட்டையெல்லாம் வந்து கட்டி வச்சுருந்தேன், நான் வந்து அடிச்சிட்டேனே மல்லி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆளுக்கு ஒரு ஒரு பக்கம் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறத பதிலாக நீங்கள் வந்து 2 பேரும் வந்து நேருக்கு நேராக வந்து ஒரு கொஞ்சமாச்சும் வந்து கணவன் மனைவியை வந்து வாழ்ந்திருந்தா பேசியிருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து இந்த பிரச்சனையே வந்து இருந்திருக்காது உங்களுக்குள்ளே. நீங்கள் ஒரு பக்கம் வந்து உட்காந்து புலம்பிக்கிட்டோம், மல்லி ஒரு பக்கம் வந்து உட்காந்து புலம்பிக்கிட்டோம், குழந்தைய ஒரு பக்கம் வந்து உட்காந்து புலம்ப விட்டுக்கிட்டு எல்லாமே வந்து எஜுகேஷனே வந்து மொத்தமாக வந்து பாதிக்க போகுது வெண்பாக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பபாய், see you, டாடா.